Hello students, welcome you all to the video lecture on chapter number 4 linear equations in two variables exercise 4.1 question number 2. Question pathina express the following linear equation in the form ax plus by plus c equal to 0 and indicate the values of a, b, c in each case. So அதாவது நம்மளுக்கு வந்து linear equation two variable linear equation பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ax plus by plus c equal to 0 இந்த ஃபார்மட்ல முதல்ல ஒவ்வொரு ஈக்குவேஷனும் நம்ம எழுதணும் and then அந்த ஃபார்மட்ல எழுதினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் a ஓட வேல்யூ, y ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் b ஓட வேல்யூ and then கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும் அது வந்து c. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இது ஏன் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், ஒய்ன்றது ஒரு வேரியபிள். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பி. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2x plus 3y which is equal to 9.35 bar. ஸோ இந்த மாதிரி பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 5 வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதாவது 9.3555 அந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 5 is repeating again and again அப்படின்றது மீனிங் இந்த 9.35 பார் அப்படின்றத. ஸோ கண்டினியூஸா நம்ம எழுத முடியாதுன்றதுனால இந்த மாதிரி 5க்கு மேல ஒரு பார் போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. முதல்ல இந்த ஈக்குவேஷனை நான் இந்த ஃபார்மட்ல எழுதணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, ax plus by plus c equal to 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 இருக்கு. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடை நான் 0வா ஆக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் 0 ஆக்கணும்னா இந்த டேர்மை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகணும். ஸோ அப்போ இந்த டேர்மோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா என்னது, எதுவுமே இல்லை அப்படின்னா இது என்னது, பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் வேல்யூவை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணால் என்ன ஆயிரும், 2x plus 3y plus 9.35 பார் வந்து minus 9.35 பார்னு ஆயிரும். ஓகே, which is equal to இந்த டேர்மை தான் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணிட்டேன். அப்போ ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு இங்க பிளஸ் இருந்தா லெஃப்ட்ல மூவ் பண்ணும்போது மைனஸ், இங்க மைனஸ் இருந்தா லெஃப்ட்ல மூவ் பண்ணும்போது பிளஸ் ஆயிரும். ஸோ அந்த கான்செப்ட் படி நம்ம இப்போ மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை இது கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, ஏ. அதே மாதிரி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன, 2. அப்போ ஏவோட வேல்யூ தான் வந்து 2. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பி, இங்க ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 3. ஸோ அப்போ பியோட வேல்யூ தான் 3. சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்க மைனஸ் 9.35 பார் இருக்கு. ஸோ இங்க வந்து பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. ஸோ இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ்னா சி வந்து பாசிட்டிவ் வேல்யூ வரும். இங்க பிளஸ் இங்க மைனஸ்னா சி வந்து இங்க என்ன இருக்கோ நெகட்டிவ் வேல்யூனா அதை அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இங்க ஒரு கம்பாரிசனுக்காக எழுதிக்கோங்க, ஜஸ்ட் ax plus by plus c equal to 0. ஓகே, ஸோ அப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, இங்கேயே இங்க 2. அப்போ a equal to 2. இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. y-ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, b and 3. ஸோ அப்போ அதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட், இது வந்து c. ஸோ அப்போ c equal to minus 9.35 பார். ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் சியோட வேல்யூ பாசிட்டிவ்ல வரும், இங்கே மைனஸ்ல இருந்தால் சியோட வேல்யூ நெகட்டிவ்ல வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் இந்த மாதிரி ax plus by plus c equal to 0 அந்த ஃபார்மட்ல எழுதிட்டு and then அதுல இருந்து a, b, c ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கம்மிங் டு த செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம் என்ன இருக்கு, x minus y by 5 minus 10 equal to 0. இதுதான் வந்து செகண்ட் ப்ராப்ளம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா டேர்ம்ஸுமே இங்க இருக்கா, x இருக்கு, y இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு. ஓகே, ஸோ அப்போ டைரக்டாவே இது கூட நம்ம கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம். பட் அகைன் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஏன் 1 இருக்குன்னு சொல்றேன், x is equal to நான் எப்படியும் எழுதலாம் 1 into x அப்படின்னு எழுதலாம். ஏன் 1 into x, 1 into x is equal to x தான். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது நம்ம இந்த மாதிரியும் எழுதலாம், 1 dot x அப்படின்னும் எழுதலாம். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்ன்றத வெறும் எக்ஸ் நான் எப்படி எழுதலாம், 1 dot xன்னு எழுதலாம். ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா y by 5 இருக்கு. ஓகே, y by 5. ஸோ நியூமரேட்டர்ல எதுவுமே இல்லைன்னா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 1 into y divided by 5. இப்போ y ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, 1 by 5. ஸோ அப்போ 1 by 5 dot y
ஸோ இப்போ y by 5 எப்படி எழுதலாம் 1 by 5 டாட் yன்னு எழுதலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கு, அந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. 1 by 5 டாட் y மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்மெட்ல இருக்கா, எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு, ஒய்க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு. இப்போ அந்த ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ அப்போ டைரக்டாவே நம்ம அது கூட கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம். ax plus by plus c ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, இங்க a, இங்க வந்து 1. ஸோ அப்போ a ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாமா? அதே மாதிரி இங்க y-ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன b, இங்க y-ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன -1 by 5. ஸோ நம்ம வந்து சைன் என்னவோ அதை பார்த்து கரெக்டாக போடணும். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கே மைனஸாக இருந்தால் இங்கேயும் மைனஸ். ஸோ சி அதே மாதிரி சி இங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே -10 வருது. அப்போ சியோட வேல்யூ என்ன வந்துடும், -10 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ கமிங் டு த தேர்ட் ப்ராப்ளம், தேர்ட் சப்டிவிஷன். -2x plus 3y equal to 6. ஸோ இதுலயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மேட் என்னது, ax plus by plus c equal to 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு வந்து 0 இருக்கணும், இங்கே எனக்கு 0 இல்லை. அப்போ இந்த 0 வர மாதிரி நம்ம முதல்ல ஈக்குவேஷனை மாற்றணும். ஸோ அப்போ இங்கே அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது +6, ஏன்னா சைன் இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். +6 லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது -6 ஆயிரும். ஸோ ஆல்ரெடி இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, -2x plus 3y -6 equal to 0ன்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டை மாற்றியாச்சு. இப்போ எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது, கான்ஸ்டன்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி நம்ம ஏபிசி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் வந்து ax plus by plus c equal to 0. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன a, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2. ஸோ அதே மாதிரி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் b, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3. ஸோ b ஓட வேல்யூ 3. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே c, இங்கே வந்து -6. ஸோ அப்போ c ஓட வேல்யூ -6. ஸோ இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 3y. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு 0 இருக்கணும், பட் இங்கே 0 இல்லை. அப்போ இந்த டேர்மை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகணும். ஸோ இங்கே எந்த சைனுமே இல்லைன்னா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ +3y லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது -3y ஆயிரும். ஸோ ஆல்ரெடி இங்கே எக்ஸ் இருக்கு, இந்த +3y லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது -3y ஆயிரும், which is equal to 0. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை இது கூட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் டேர்ம் இருக்கு, ஒய் டேர்ம் இருக்கு, பட் சி ஏதாவது இருக்கா, சிஏ இல்லை. ஸோ அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம அந்த டேர்மை 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே எக்ஸ் -3y, சின்ற டேர்மே இல்லை. ஸோ அப்போ நான் அதை 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த +0 போட்டதுனால இந்த ஈக்குவேஷன் எதுவும் மாற போறதில்ல, அதனால நான் +0 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் அகெயின் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு தெரியணும். ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ x is equal to 1 into x, which is nothing but 1 dot x. ஸோ அப்போ இதை வந்து நான் எப்படி எழுதலாம், எக்ஸ்ன்றத 1 dot xன்னு எழுதலாமா? மைனஸ் இங்கே வந்து 3y plus 0 equal to 0. இப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணலாம். ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, ax plus by plus c equal to 0. ஓகே, ஸோ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன a, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. ஸோ அப்போ a is equal to 1 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே b இருக்கு. ஓகே, இங்கே y-ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன -3. அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே c, இங்கே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாததான் நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 0. So a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ -3, c ஓட வேல்யூ 0. So coming to the fifth subdivision, 2x equal to -5y. 2x equal to -5y. So இப்போ இதையும் நம்ம linear equation in 2 variable அந்த ஃபார்மேட்ல எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்ல எழுதணும்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல 0 இருக்கு. அப்போ நான் முதல்ல இங்கே 0 வர மாதிரி எழுதணுமா? ஸோ 0 வர மாதிரி எழுதணும்னா இந்த டேர்மை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகணும். ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் டேர்மை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி 2x இருக்கு, -5y லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது +5y ஆயிரும். ஸோ +5y which is equal to 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை இது கூட கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் டேர்ம் இருக்கா, ஒய் டேர்மும் இருக்கா, பட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா நம்மளா அதை வந்து 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2x + 5y கான்ஸ்டன்ட் டேர்ம் எனக்கு இல்லை, நான் அதை வந்து 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறம் இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுங்க. ax + by + c = 0.
ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ இங்கே, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2. அப்போ ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ ஏ ஈக்குவல் டு 2. ஸோ அதே மாதிரி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பி, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு 5. இங்கே சி, இங்கே 0. அப்போ சி ஈக்குவல் டு 0. ஓகே. So coming to the sixth subdivision, 3x plus 2 equal to 0. So இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனும் நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து x டேர்ம் இருக்கு, பட் y டேர்மே இல்லை. எனக்கு y டேர்மே இல்லைன்னா அது என்னன்னு அர்த்தம்? 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 3x y டேர்மே இல்லைன்னா அது வந்து 0. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு c டேர்ம் இருக்கு இங்க 2 which is equal to 0. பட் எனக்கு யூசுவலாவே நான் இது என்னன்னு எழுதணும்? y-ன்னு எழுதணும். ஸோ அப்போ நான் 0வை எப்படி எழுதலாம் அப்படின்னா 0 into y-ன்னு எழுதலாமா? ஏன்னா y into 0 வந்து 0. அப்போ 0வை நான் 0 into y-ன்னு எழுதலாம் which is equal to 0 dot y. ஓகே. ஸோ அப்போ 3x எனக்கு y-ஏ இல்லாதனால நான் அதை எப்படின்னு கன்சிடர் பண்ணோம்? 0 into y அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் plus 2 equal to 0. ஏன்னா இந்த ஃபார்மேட்ல எனக்கு x இருக்கு, y இருக்கு, c இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க எழுதுறேன். ஸோ இல்லாத டேர்மை நம்ம 0 அப்படின்னு கன்சிடர் பண்றோம். எனக்கு y வேணும்ன்றதுனால அதை நான் 0 into y-ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஜெனரல் ஃபார்மேட் கூட கம்பேர் பண்ணுங்க. ax plus by plus c equal to 0. ஸோ xோட கோஎஃபிஷியன்ட் a, xோட கோஎஃபிஷியன்ட் 3. ஸோ அப்போ a is equal to 3. y-ஓட கோஎஃபிஷியன்ட் b, y-ஓட கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ அப்போ b equal to 0. Constant term inga c, inga 2. So appa c is equal to 2. So coming to the seventh subdivision, y minus 2 equal to 0. Y minus 2 equal to 0. So இப்ப again நம்ம வந்து general equation ax plus by plus c equal to 0 இது கூட கம்பேர் பண்றோம். இங்க வந்து x term இருக்கு, ஆனா இங்க இல்ல. இங்க y term இருக்கு, அது இருக்கு. constant termம் இருக்கு, பட் x term மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி எக்ஸ்ன்றது இல்லவே இல்லைன்னா நான் அதை 0வா கன்சிடர் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் y டேர்ம் இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, அதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 0ன்றது எக்ஸ் டேர்ம், கரெக்டா? ஸோ அப்போ அந்த 0வை நான் எப்படி எழுதலாம்? 0 into xன்னு எழுதலாமா? ஏன்னா 0 into x equal to 0 which is equal to 0 dot x. ஸோ அப்போ எக்ஸே இல்லைன்னா நான் அதை ஜஸ்ட் அதை 0 dot xன்னு எழுதிக்கலாம். ஏன்னா which is equal to 0 தான். ஓகே. and then y-ஓட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா நான் அதை என்னன்னு எடுத்துக்கணும்? 1 எடுத்துக்கணும். y-ன்றது என்னது? 1 into y. ஏன்னா 1 into y it is equal to y. So which is nothing but 1 dot y. So அப்போ 1 dot y minus 2 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல x இருக்கு, y இருக்கு, கான்ஸ்டன்ட்டும் இருக்கு. இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாமா? ஸோ முதல்ல அந்த ஃபார்மேட்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசனுக்கு போகணும். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ அப்போ a-ஓட வேல்யூ என்ன? 0. அதே மாதிரி y-ஓட கோஎஃபிஷியன்ட் b, y-ஓட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அப்போ b-ஓட வேல்யூ 1. இங்க c கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்க என்ன இருக்கு? -2. ஸோ மைனஸ்ல இருக்கறனால அந்த மைனஸை அப்படியே போட்டுக்கிறோம். c equal to -2. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th சப்டிவிஷன். ஸோ 5 equal to 2x இருக்கு. அகைன் இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு 0 இருக்கு, பட் இங்க 0 இல்ல. அப்ப இந்த 0 வரணும்னா இந்த டேர்மை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எந்த சைனுமே இல்லை, எந்த சிம்பிளுமே இல்லைன்னா இது பிளஸ் இருக்குன்னு அர்த்தமா? இந்த பிளஸ் டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு போனா மைனஸ் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு 5 இருக்கு, பிளஸ் 2x லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா -2xன்னு ஆயிரும் which is equal to 0. ஓகே. ஸோ இப்போ இந்த டேர்மை இது கூட கம்பேர் பண்ணுங்க. எனக்கு வந்து எக்ஸ் டேர்ம் இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, பட் y இல்லை. ஓகே. ஸோ முதல்ல எனக்கு எப்பவுமே எக்ஸ் தான் நம்ம எழுதுவோம். முதல்ல அதை ரீரைட் பண்ணுவோம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ் எழுதிக்கிறோம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்முக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை, அப்போ பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ +5 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, y மட்டும் இல்லை. ஸோ y-ஏ இல்லை அப்படின்னா நான் அதை என்னன்னு எடுத்துக்கலாம்? 0ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ -2x + 0 + 5, கரெக்டா? ஏன்னா y-ஏ இல்லை. அண்ட் அகைன் 0ன்றத நான் y டேர்முக்காக எடுக்கிறேன். அப்போ 0 into y-ன்னு எழுதலாமா? ஏன்னா 0 into y equal to 0 தான். அப்போ இதை வந்து 0 dot y-ன்னு எழுதலாமா? ஸோ அப்போ -2x + 0 dot y + 5 equal to 0.
இப்போ நம்ம இதை வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? ax plus by plus c equal to 0. ஸோ xோட கோஎஃபிஷியன்ட் a, xோட கோஎஃபிஷியன்ட் -2. அப்போ a equal to -2. y-ஓட கோஎஃபிஷியன்ட் b, y-ஓட கோஎஃபிஷியன்ட் 0. அப்போ b equal to 0. c ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே c, இங்கே 5. ஸோ அப்போ c equal to 5. ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் சப்டிவிஷனோட ஆன்சர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.